தடுக்காத. ஏன் தடுக்கிறேன்? என் பையன் சன் டிவியில சப்தஸ்வரங்கள்ல பாட போறான். 108 கண்ட்ரீஸ்ல தெரிய போறான். அவன் குரல் கணீர்னு வர வேண்டாமோ? குரல் வராதரி, கொரட்டை தான் வரும். உன் பையன் இப்பதான் 14 இட்லியை முழுங்கி இருக்கான். அது மேல பாலையும் ஊத்தினா குப்புறப்படுத்து தூங்கிடுவான். நிறுத்துங்க. நாங்களும் சங்கீத பரம்பரையாக்கும். நாங்க மட்டும் என்ன சாக்கு கோணி விக்கிற பரம்பரை நினைச்சியா? டேய், என்னடா கதை கட்டுண்டே பாடுறா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இப்படி நீ அழகா பாடி முடிச்ச உடனே அதை அப்படியே உல்டா பண்ணி சுருதியும் தாளத்தையும் மாத்தி கொடுப்பா. அப்ப எப்படி பாடுவே? திருப்பதி எலுமல வெங்கடேசா, ஜின் சக்கு சக்கு ஜின் சக்கு சக்கு ஜின் சக்கு சக்கு ஜின் சக்கு. ஐயோ கண்ணா, நீ எவ்வளவு நல்லா பாடுற. நோக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். உடனே கிளம்பு. அபிஷ்டு கூட ஆரம்பிச்சுடுத்து. அங்கங்க பிளே கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் ஆடப்படாதா? குத்தாதுரா அபிஷ்டு. அண்ணா, இது வரைக்கும் ராஜுவோட மட்டையால அடி வாங்காத ஒரே ஃபேமிலி நாம தான். இதுக்கு நாம முன்ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமோ? இந்த சட்டியை தலையில கவுத்துண்டு சந்தடி இல்லாம போயிடுவோம். வா போய் பட்டாவே, இந்த குட்டி புள்ளி யாராச்சும் எங்க போறாள்? மாமா, சன் டிவி சப்தஸ்வரங்கள்ல பாட போறேன். 108 கண்ட்ரில தெரிய போறேன். மறக்காம கம்மிங் சண்டே சன் டிவி பாருங்க. ஓ பேஷா பாடு, நான் பாக்குறேன். உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். மாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போங்க. நீங்க போங்க. அண்ணா, சன் டிவியில மைக்கு முன்னால நன்னா ஓபன் பண்ணி பாடணும். எப்படி தெரியுமா? அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே, சபாஷ், பின்றா. அலை பா. பல்ல உடைச்சிட்டா. பட்டு, நம்ம பையன் கீரவாணி கிட்டுவ பாத்தியா? ஒரு நாளைக்கு 5 வேளை அஞ்சாம சாப்பிடுவான். இப்ப பாரு, இந்த வாயால சுத்தமா சோறே திங்க முடியாம ஆயிப்போச்சு. கொழா மூலமா கொடுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், பர்ஸ விட்டுட்டு போறியே. பட்டாபே, உன் பையனுக்கு எப்படி இருக்கு? கேட்க மாட்டேன் நீ. இங்க பாரியா, வாண்டு பைய வாய வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு நான் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தேன். உன் பையன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பார்த்தேல என் குழந்தை நிலைமைய. உங்க குடும்பத்துக்கு இது அடுக்குமா? நீங்க நல்லா இருப்பேளா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எதுவும் நம்ம கையில இல்லல்ல. ஆனா உன் பையன் கையில இருக்கேயா. கிரிக்கெட் விளையாடனா ஊருக்கு வெளியே போய் ஒதுக்குப்புறமா விளையாடணும். அதுக்காக இப்படியா? அவன் என்ன பண்ணுவான்? சிக்ஸருக்கு தான் ட்ரை பண்ணான். அது 4 ரன் ஆயிடுச்சு. 4 ரன் ஆகலையா? என் பையனுக்கு 4 பல்லு போயிடுச்சு. குழந்தையா பெத்திருக்கிற? ஒரு குட்டி சாத்தான பெத்திருக்கிற. கமிங் சண்டே இவன் சன் டிவியில பாடுறத 108 கண்ட்ரியில பாப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எக்ஸ்ரே மிஷின்லயும் ஸ்கேனிங்லயும் தான் இவனை பார்க்க முடியும் ஆயிப்போச்சு. லுக் ஹியர், இத நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, மனித உரிமை கமிஷன் வரைக்கும் போறேன். பட்டாபி வேண்டாம் பட்டாபி, இவனுடைய ஆஸ்பத்திரி செலவை பூரா நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு மலர் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏதோ ஒரு மொட்டை ஹாஸ்பிட்டலோ ஒரு செடி ஹாஸ்பிட்டலோ பார்த்து சேர்த்துடலாமே. வெறும் வாய் தானே கிழிஞ்சிருக்கு. யாரையா அங்க? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இது நான் ஆஸ்பத்திரியா மாடி சந்தையா? பேஷண்ட படுக்க வச்சு பேரம் பேசிட்டு இருக்கீங்க. கம்பவுண்டர் சத்தம் போடாதீங்க, டாக்டர் வந்துருவாரு. யோ, நான் தான்யா டாக்டர், தள்ளியா. டாக்டர், இனிமே என் பையன் பாடுவானா? பாடுவானா? முதல்ல பேசுவானான்னு பாரியா. நானே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன், என்னாச்சு? உடஞ்ச 4 பல்லும் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாமா இல்ல பேதி கொடுத்து எடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆபரேஷனா? நான் ஒத்துக்க மாட்டேன். டாக்டர், நீங்க என்ன எனக்கு பங்காளியா? பாப்பா கிட்டவா. பாப்பா, ஆபரேஷன் உனக்கு இல்ல, பையனுக்கு தான். டாக்டர், இந்த சனியனுக்கு ஆபரேஷன் தேவையில்லை. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். பேதி கொடுத்து எடுத்துருவோம். என்னது? பேதிக்கு
பேதி கொடுக்கலாம். ஆனா பல்லு வரிசையா வரும்போது அங்கங்க கிழிச்சு மூலவியாதியா மாறி போச்சுன்னா என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் மூல காரணம் உன் பையன் ராஜு தான். Hey, Chimney Girls! Hi! Sing with me! Say, ooh yeah, oh! 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 Ooh yeah, oh!
பிரியா பிராண்ட் நியூ ஃபிளாட், புது கன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் கௌதம், எப்படி இருக்கு? வாவ், பியூட்டிஃபுல் ஃபிளாட் டாடி. யூ லைக் இட்? நான் அப்பவே சொல்ல. லவ்லிப்பா. வாவ். ஹாய் சுதா. ஹாய் பிரியா. மாம், என்னோட காலேஜ் மேட். ஹலோ மீட் மை டாட். ஹலோ அங்கிள். ஹலோ, ஹவ் ஆர் யூ? Oh my God! சதாசிவம் 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 சதாசிவம். Oh my God! என்னது? கார் கண்ணாடி உடைச்சிட்டான். இல்ல இல்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? பிரியா, நமஸ்காரம் கலெக்டர் சார். பண்ணுது. என் பேரு பட்டாபி. நான் இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். இந்த குடியிருப்பு அசோசியேஷனுக்கு நான் தான் செக்ரட்டரி. shut up. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என் கார் கண்ணாடிய உடைச்சவன் யாரு? இதோ நிக்கிறாரு சதாசிவம். இவர் கார்பரேஷன்ல கால்ரா ஊசி போடுற இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கம். ரொம்ப முக்கியம். இவருடைய 2வது பையன் ராஜு தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். நான் மூத்த பையன் மதன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகாது. பேத்துருவேன். லாஸ்ட் வீக் இந்துல மேட்ரிமோனில ஆட் பாத்திருப்பீங்களே. யோ, எனக்கு ஒரு ராசி பண்ணலாம் தேவையில்லை. என் கார் கண்ணாடிய உடைச்ச பண்ணாடை எங்க? ராஜுன்னு பேர் வச்சிருக்கோம்ல, இந்த ஆள் பண்ணாடன்னு சொல்றானே, போய் கேளியா கேளியா. அவரு பண்ணாட பரதேசி பொறுக்கி பக்கின்னு சொல்வாரு. அதுக்கு நான் ஒண்ணுதானே சொன்னாரு, நீ என்ன 4 சொல்ற? சைலன்ஸ். உங்களுக்கு என்ன? ஐ வில் பிரிங் தட் பண்ணாடை. இப்ப எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ வில் பி ராஜ்குட்டி, உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குடா. உன்னை பாராட்டுறதுக்காக இவன் தான் கலெக்டர் சார். உங்க கார் கண்ணாடியை உடைச்ச கருங்காலி இவன் தான். பட்டாபி வரோம். டேய், மட்டைக்கு போறத மடப்பையில அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கலெக்டர் காருக்கே பாம்பு வச்சிட்டியாடா. டேய், என் முகத்திலே முழிக்காத. போடா போடாண்ணா. யோ, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் கார் கண்ணாடியை நீங்க மாத்தி கொடுக்கணும். சார் எவ்வளவு ஆகுது சார்? 15,000 ரூபா. சார் அவ்வளவு கட்டுப்படி ஆகாது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க சார். யோ, இது என்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சிட்டு இருக்கீங்க? கலெக்டர் சார், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உடனே ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து உங்க கார் கண்ணாடி கரெக்ட் பண்ணிடுறேன். இதுவே அந்த பொண்ணு பேர் என்ன? இல்ல கார் பேர் என்னன்னு கேட்டேன். இன்ஃபார்ம் பண்ணு. இன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் இருக்கேன். என் கார் கண்ணாடியை நீ மாத்தி கொடு, அவ்வளவுதான். பால் காய்ச்சறதுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். பேசிட்டு இருக்கான் பாரு. வாங்க. என்ன பேசுற பாதி முழிங்கறான். கலெக்டர் வீட்ல காய்ச்ச போறாங்களாமே, நான் வேணா போயிட்டு வரட்டுமா? நீங்க அங்கேயே போங்க. பரா வயசான நேரத்துல விட மாட்டானே. மாத்த போறல? ஆமா. நமக்காக வெயிட் பண்ற போல இருக்கே. ஐ அம் மதன். நைஸ் சிப். ஹாய். ஹாய். கம்ப்யூட்டர் லாக். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு.